இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்குமாய் பேசியிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்தாவது என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்கிற வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆவியானவரே அந்த இடத்துல ஏசப்பாவை அழைத்து கொண்டு போய் இவ்விதமாய் ட்ரையல்ஸ் டெம்டேஷனுக்குள்ள நடத்த கர்த்தருடைய ஆவியானவரே அனுமதிச்சிருக்கிறார் என்பதாய் வசனம் குறிப்பிடுகிறது. ஸோ கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை அனுமதிக்கிறவராக இருப்பார், சில காரியங்கள் நடக்க கர்த்தர் அனுமதிக்கிறவராக இருப்பார். ரெண்டாவது காரியம் என்னென்னா, நம்ம உபவாசம் இருக்கிற அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அந்த உபவாசத்தை கனப்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்தி பெரிய காரியங்களை செய்வார். அதே நேரத்தில் தான் பிசாசு தன்னுடைய செயல்களை அவன் செய்து கொள்ளலான்னு சொல்லி நம்மளை வந்து டெம்டேஷனுக்குள்ளே ட்ரையல்ஸுக்குள்ளே நடத்துவான். எப்படியாப்பட்ட டெம்டேஷனாக சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறது சாதாரணமான டெம்டேஷன் அல்ல. ரொம்ப பசியில் இருக்கிற நம்ம ஆனது என்னென்னா, பிசாசுக்கு நல்லா தெரியும் மனுஷன் வந்து ஒரு சாதாரண சாப்பாடுனால தான் கவுந்துருவான் எப்பவுமேன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு பெரிய பெரிய கல்யாணத்துக்கு போங்க, பெரிய பெரிய டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, என்னென்னமோ ஆயிருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ரொம்ப குறிப்பாக கவனிக்கவே மாட்டோம். ஆனால் நமக்கு அந்த சாப்பாடில் வந்து ஏதாச்சும் குறை வந்துச்சுன்னா, என்ன சாப்பாடை போட்டுருக்கிறான், மூஞ்சி அவனையும் பாரு அப்படின்னு திட்டத்துக்கு ரொம்ப காரணமாக இருக்கிறது என்னென்னா, நம்மளோட வயிற்று பசி நிமித்தமாக அநேக பேர் ஆசீர்வதிக்கவும் முடியும், அநேக பேர் சபிக்கவும் முடியும். ஸோ இந்த நாளில் பிசாசு ரொம்ப துல்லியமாக ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு டைமில் வந்து இன்னைக்கு பிசாசுன்னு சொல்லி வஞ்சிக்கப்படுறவன்னு சொல்லி அநேக பேர்களை வைத்து நம்ம கூப்பிடுறோம். அதே பிசாசு ஒரு நாள் அதே ஏசப்பாக்கு வந்து வர்ஷிப் லீடராக இருந்திருக்கிறாரு. லூசிஃபர்ன்றது வந்து ஒரு வர்ஷிப் லீடர், ஒரு ஏஞ்சலாக இருந்தால் அந்த ஏஞ்சல் தான் கர்த்தருக்கு விரோதமாக இன்னைக்கு நிற்கிறான்னு சொன்னால், நீ ஏன் இந்த பிசாசு வந்து ஒரு வர்ஷிப் லீடராக இருந்தது அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிற அப்படின்னா, இன்னைக்கு வந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை ஒரு நாள் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வேலைக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்திருப்பான், உங்களுக்கு அப்புறம் தான் ரொம்ப கம்மியான இடத்துல பொசிஷனில் இருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு அவனை தூக்கி வச்சு பேசி உங்களை மட்ட தட்டுகிற இடத்துல இன்னைக்கு வேலையில் அப்படியா நடக்குதுன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். கர்த்தர் வேதத்தில் எப்படியாப்பட்ட வார்த்தை சொல்லியிருப்பாருன்னா, சிட்சிக்கிற வசனம் சொல்லியிருப்பாரு, தண்டிக்கிற வசனம் சொல்லியிருப்பாரு, கடுமையான பாதையில் நீ போவேன்னு சொல்லி வசனம் இருக்கும். அதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. ஆசீர்வாதமான வசனம் பேசினா மாத்திரம் ரொம்ப பிடிக்கும். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்குமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். Thank you, Jesus. God bless you. Amen.